Hello everyone, இன்னைக்கு நம்ம ஒரு 1 pot tomato rice recipe பார்க்கலாம். ஸோ இது ஒரு டொமேட்டோ ரைஸ் மாதிரியே இருக்காது. இஃப் யூ ஆர் கிரேவிங் ஃபார் அ பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். பிரியாணி மாதிரியும் இருக்காது, தக்காளி சாதம் மாதிரியும் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு 5 tablespoon ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 3 கார்டமன், அதாவது நம்ம ஏலக்காய், கிராம்பு 4, பட்டை 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னாசி பூ இதெல்லாம் ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், மீடியம் சைஸ் 3 ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஆனியன்ஸோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர டைமில் நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா, க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா அண்ட் கொத்தமல்லி, நம்ம மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாருமே ஈஸியாக செய்ய முடியும். பேச்சுலர்ஸ்லேருந்து நீங்கள் இப்போ தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாலும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 6 டொமேட்டோ, மீடியம் சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஸோ தட் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அது நல்லா மேஷ் ஆகி வர்றதுக்காக. இப்போ டொமேட்டோ வந்து மேஷ் ஆகணுன்னா சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிம்பிள் ட்ரிக். பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கொஞ்சம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் கூடி நல்லா மேஷ் ஆனால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இன்னொரு 5 to 10 minutes நல்லாவே சாட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த டைமில் நான் வந்து 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. நான் இங்கே 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸை 20 minutes சோக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும். ஸோ நான் இங்கே சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ், ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் இந்த தண்ணியில் இந்த ரைஸ் கொஞ்சம் அப்சார்ப் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சார்ப் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி விசில் விடாமல் ஒரு 5 minutes மட்டும் வச்சு அப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.